ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம மார்க்கெட் லீவ் அன்னைக்கு பார்ப்போம். ஸோ அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி டிவிடெண்ட் அதாவது டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண கம்பெனிஸோட இந்த வீக்லி ரெக்கார்ட் டேட்ஸ் வருது. ஸோ அந்த ஷேர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆரோபிண்டோ ஃபார்மா இவங்க 750 கோடி பார்த்தீங்கன்னா பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 30ன்னு சொல்லியிருக்காங்க. 51.36 lakh ஈக்விட்டி ஷேர் வந்து அவங்க ஃபேஸ் வேல்யூ 1 வச்சு பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டோட்டல் ஈக்விட்டியில் 0.88% சொல்லியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆரோபிண்டோ ஃபார்மோட பைபேக்கு ஜூலை 30 ரெக்கார்ட் டேட். நெக்ஸ்ட் அல்ட்ராடெக் சிமெண்ட் 70 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 31 இருக்கு. இது அல்ட்ராடெக் சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் பேட்டா ஒரு ஷேருக்கு 12 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பயர் கிராப் சயின்ஸ்னு சொல்கிறாங்க. இதோட டிவிடன் வந்து 35 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2 சொல்லியிருக்காங்க. இது வந்து பயர் கிராப் சயின்ஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஈசாப் இந்தியா இவங்க ஒரு ஷேருக்கு 30 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 2 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோ மோட்டார் காப் வந்து 40 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 2 சொல்லியிருக்காங்க. அடுத்தது எம்பிஎஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி 45 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 2 சொல்லியிருக்காங்க. மாருதி சுசுகி 125 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 3 சொல்லியிருக்காங்க. சிப்லா 13 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆகஸ்ட் 2 ரெக்கார்ட் டேட்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கோஃபோர்ஜ் 19 ரூபா ஒரு ஷேருக்கு இன்டரிம் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 2 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிவிஸ் லெபார்டரிஸ் ஒரு ஷேருக்கு 30 ரூபா ஃபைனல் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 2 சொல்லியிருக்காங்க. மோரோராட்டு இந்த வீக்லி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸோட ரெக்கார்ட் டேட் வருது. ரெக்கார்ட் டேட்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனி டிவிடன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த டிவிடெண்டுக்கு எலிஜிபிள். இதான் அந்த ரெக்கார்ட் டேட்னு சொல்கிறது. மோரோராட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீக்லி டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வர கம்பெனிஸோட அப்டேட் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சிஐ அப்படிங்கிற ஒரு ஷேரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மோரோராட்டு இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடேஷன் 21,000 கோடியாக இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ஃபினான்சியல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த கம்பெனியோட ஃபுல் நேம்னா சர்ச் பண்ணி பார்க்கும்போது இவங்களோட ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 83 ரூபா 36 காசு அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க லாஸ்ட் குவார்ட்டரில் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முந்தின குவார்ட்டர்லாம் எடுத்து பார்க்கும்போது ப்ராஃபிட் பெரிய அளவில் இல்லை. அவங்க லாஸ்ட் குவார்ட்டரில் பண்ணதுலேருந்து முந்தின 3 குவார்ட்டர் எடுத்து பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவில் இல்லை. ஷேர் ப்ரைஸ் டேர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையாக இருக்குது. இந்த ஷேரோட ப்ரைஸ் டேர்னிங்ஸு இந்த ரேஞ்சில் இதெல்லாம் கன்சிடர் பண்ணணுமா அப்படின்னா ரொம்பவே ரிஸ்க்கு. இந்த ஷேர் நான் ட்ரை பண்ணி பார்த்ததில் நான் வந்து இந்த ரேஞ்சில் இந்த ஷேர்லாம் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஃபினான்சியல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை இப்போதைக்கு தவிர்க்கிறது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். சுஸ்லான் எனர்ஜியை பற்றி ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. சுஸ்லான் எனர்ஜி இப்போ வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுஸ்லான் எனர்ஜியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் 62 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 62 ரூபா ஆக்சுவலாக நான் சுஸ்லான் எனர்ஜியில் என்ன அப்டேட் கொடுத்துருந்தேன்னா 8 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். 41 ரூபாய்க்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தேன் சுஸ்லான் எனர்ஜியில். அதுக்கப்புறம் நான் அவ்வளோ என்ட்ரியே கொடுக்கல. ஸோ அதை எக்ஸிட் பண்ணிட்டு நான் வெளியே வந்துட்டேன். மோரோராட்டு சுஸ்லான் எனர்ஜியில் நீங்கள் கன்சிடர் பண்ணது அது ஓன் ரிஸ்க் தான். ஏன்னா ஆல்ரெடி வந்து வாங்கி வச்சுருக்கவங்களுக்கு அது வந்து ஹோல்ட் பண்ணுறது ஒரு நல்லதாக இருக்கும். இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் நீங்கள் உள்ள என்ட்ரி கொடுத்தீங்கன்னா சுஸ்லான் எனர்ஜியில் ஒரு வேளை ஒரு 10 ரூபா 5 ரூபா இறங்கினா கூட அது உங்களுக்கு ரொம்பவே ஃபீலிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 நாளுக்கு முன்னாடி ஜியோஜிட் ஃபினான்ஷியல் சர்வீஸஸ் சுஸ்லான் எனர்ஜிக்கு 73 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. இது சுஸ்லான் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசியை பற்றி கேட்டிருக்கீங்க நிறைய பேர் இந்த ரேஞ்சில் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி. 501 ரூபாவில் இருந்துச்சு, ஒரு 506 ரூபா வரைக்கும் ஹை போச்சு. இந்த ரேஞ்சில் ஐடிசியை கன்சிடர் பண்ணது உங்களோட ஓன் ஒப்பீனியன் தான் நான் சொல்வேன். ஏன்னா நான் லாஸ்ட் கன்சிடர் பண்ண லெவர் 423 அந்த ரேஞ்சில் நான் வந்து ஐடிசியை கன்சிடர் பண்ணேன். எகெயின் வந்து ஒரு 450 ஒரு 470 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா ஸ்லோவாக கன்சிடர் பண்ணுவேன். ஆனால் ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் ஐடிசியை கன்சிடர் பண்ணுறீங்க, ஒரு ஷார்ட் டேர்மில் நீங்கள் வந்து ஐடிசியில் ஒரு ப்ராஃபிட் எதிர்பார்க்கலன்னா ஒரு லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஐடிசி கன்சிடர் பண்ணலாம். ஒரு 50 ரூபா 60 ரூபா இறங்கினாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறவங்க ஐடிசி இந்த ரேஞ்சில் கூட கன்சிடர் பண்ணலாம். பட் வந்து இறங்கிச்சுன்னா நீங்கள் வந்து வருத்தப்படக்கூடாது. அப்படி உள்ள மனசு இருக்கவங்க இப்போ ஐடிசியை கன்சிடர் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் இறங்கி தான் நான் வாங்குவேன் அப்படின்னா ஒரு 470 அந்த ரேஞ்சில் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வராமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் எது எப்போ நடக்கும்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஆல்ரெடி நம்ம வந்து 423 வாங்குங்கன்னு நிறைய தடவை சொல்லியிருந்தோம். ஸோ இதான் ஐடிசியை பொறுத்த வரைக்கும் என்னோட அப்டேட்டு. நான் வந்து கொஞ்சம் ஒரு 500லேருந்து ஒரு 470 அந்த ரேஞ்சில் வந்துச்சுன்னா ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணுவோம் ஐடிசியில். இது ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஆனால் இப்போ இறங்குமான்னு தெரியாது. கண்டினியூஸாக ஐடிசியில் நிறைய பாசிட்டிவ் அப்டேட் வந்திருக்கு. நான் வந்து ரீசெண்டாக உள்ள வீடியோலலாம் பார்த்தீங்கனாலே தெரியும். இது ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிப்ல ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. சிப்ல பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்லேருந்து சைனா மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்கு சப்ளை பண்ணுறதுக்கு
யுஎஸோட ரெகுலேட்டரை வந்து நாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் செகண்ட் ஹாஃபில் வந்து யூஎஸ் மார்க்கெட்லேருந்து சைனாவோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்கு வந்து அவங்க சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சிப்பில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வேண்டி அமெரிக்காவோட ஹெல்த் ரெகுலேட்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க அப்ரூவல்காண்டி வெயிட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் த அப்ரூவல் வந்து அவங்களுக்கு கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூஎஸ் மார்க்கெட்லேருந்து சைனா ஃபெசிலிட்டிக்கு சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் இயரோட செகண்ட் ஹாஃபில் இது வந்து சிப்லா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்இசி லிமிடெட்ல வந்து அப்டேட்டு. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் வச்சிருக்காங்க. தெர்மல் பவர் கெப்பாசிட்டி 85 GW to 90 GW வந்து இந்த தெர்மல் பவர் கெப்பாசிட்டியை 2031 to 32 அந்த காலகட்டத்தில் அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு எய்ம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்இசி லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. இந்த பவர் செக்டார் கம்பெனிஸ்க்கு எல்லாமே ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க என்ன எய்ம் வச்சிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து 15% ஆஃப் த கேபிட்டல் ரிக்யூர்மெண்ட் வந்து நம்ம கம்பெனிலேருந்து போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு எய்ம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆர்இசியோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் விவேக் குமார் தேவாங்கன் அவர் தான் சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்இசி லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. அதாவது இந்த தெர்மல் பவர் பேஸ்டு கெப்பாசிட்டி ப்ராஜெக்ட் ரன் ஆகும்போது அதுக்கு வந்து ஃபண்டிங் வந்து நம்ம கம்பெனிலேருந்து 15% ஆஃப் த கேபிட்டல் ரிக்யூர்மெண்ட் வந்து நம்ம கம்பெனிலேருந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோரட் ஆர்இசி நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம், நல்ல ஒரு ரிட்டர்னில் இருக்கும், ரிசல்ட்ஸ் பார்த்தோம், டிவிடெண்டாக வரப்போகுது. ஸோ ஆர்இசி நம்ம கன்சிடர் பண்ணதுக்கு நல்ல ஒரு லாபம் கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து இந்தியன் சிமெண்ட்ஸ் அக்யூர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு போர்டு வந்து அப்ரூவல் தெரிவிச்சிருக்காங்க. நியர்லி இந்தியன் சிமெண்ட்ஸில் அல்ட்ராடெக் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா 32.72% ஆஃப் த ஸ்டேக் வந்து அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து 390 அப்படி வச்சு 32.72% ஸ்டேக்கு 3954 கோடிக்கு வந்து இவங்க அக்யூசியேஷன் பண்ண போகிறாங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து இந்தியன் சிமெண்ட்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோசிங்லேருந்து 4.1% வந்து ஹையர் ப்ரைஸில் தான் இவங்க வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 22.77% ஆஃப் ஸ்டேக் வந்து இவங்க வாங்கியிருந்தாங்க. 268 ரூபா ஒரு ஷேருக்கு வச்சு 22.77% ஆஃப் ஸ்டேக்கை ஜூனில் அக்யூசியேஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. இந்தியன் சிமெண்ட்ஸோட டோட்டல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 14.45 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் மட்டும் கிரே சிமெண்ட் இருக்கு. 12.95 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் மட்டும் தமிழ்நாட்டில், அதாவது தமிழ்நாடுனா சவுத்துன்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் வந்து 12.95 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் இருக்கு. ராஜஸ்தானில் 1.5 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் மட்டும் இருக்கு. ஸோ இவங்க அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து என்ன எய்ம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 200 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் கெப்பாசிட்டியை வந்து டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த அக்யூசியேஷன் மூலமாக மட்டும் பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து 55.49% ஆஃப் த ஸ்டேக் வந்து இந்தியன் சிமெண்ட்ஸில் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ மேனேஜ்மெண்ட்டில் சேஞ்ச் வரும், ஓப்பன் ஆஃபர் வருவாங்க அப்படின்னு சொல்லிலாம் அப்டேட் வரும். ஸோ மோராட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து இந்தியன் சிமெண்ட்ஸில் ஸ்டேக் அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தடுத்தது என்ன நடக்கும்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இந்த இந்தியன் சிமெண்ட்ஸில் எனக்கு தெரிஞ்ச சில நியூஸ் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ 1989 பார்த்தீங்கன்னா என் ஸ்ரீனிவாசனோட அப்பா டிஎஸ் நாராயணசுவாமின்னு சொல்கிறாங்க. அவரோட டெத்துக்கு அப்புறம் என் ஸ்ரீனிவாசன் பார்த்தீங்கன்னா பொறுப்புக்கு வராரு. அதுக்கப்புறம் அவங்களோட டாக்டர் ரூபா குருநாத்னு சொல்கிறாங்க, அவங்க ஹோல் டைம் டைரக்டராக இருந்திருக்காங்க. சித்ரா ஸ்ரீனிவாஸ் பார்த்தீங்கன்னா போர்ட் டைரக்டராக இருந்திருக்காங்க. மோரோராட்டி என் ஸ்ரீனிவாஸ் கையில் தான் அந்த ஸ்டேக் எல்லாமே இருந்துச்சு. இவர் ஜனவரியில் பார்த்தீங்கன்னா 80 வயசை தொடுறாரு. ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ், அதாவது 80 வயசு தொட்டுட்டாரு, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால இவர் வந்து ஸ்டெப் டவுன் ஆகுறாரு. ஸோ இப்போ வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து அதை அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி வந்து 1946 ஃபவுண்ட் பண்ணது இந்தியன் சிமெண்ட்ஸ் வந்து தலையா யூத் அப்படிங்கிற ஒரு மிஸ்டர் சங்கர்லிங்க ஐயர்னு சொல்கிறாங்க. அவர் தான் பார்த்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு 1946. இப்போ வந்து சகாப்தம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. இந்தியன் சிமெண்ட்ஸ் அல்ட்ராடெக் சிமெண்ட் கைவசம் போகுது. இது அல்ட்ராடெக் சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வீக்கில் முக்கியமான அப்டேட்டாக இருக்கிறது யுஎஸோட ஃபெட் டிசிஷன் தான். அதாவது நெக்ஸ்ட் வீக்கில் ஃபெட் மீட்டிங் நடக்குது. ஸோ அவங்க என்ன ரேட் கட்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த சமயத்தில் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீக்கில் வந்து முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் வருது. ஐடிசி அப்படிப்பட்ட பெரிய கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் வருது. ஸோ ஃபெட்டோட டிசிஷனை பொறுத்து கோல்டு எஃப்ஐஎஸ்ல என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரில. ஸோ மார்க்கெட்டு நெக்ஸ்ட் வீக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஃபெட் டிசிஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ரேட் கட்ஸ் வருமா வரதான்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் டாடா மோட்டர்ஸில் வந்து அப்டேட்டு. டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா JLR 9000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ராணிப்பேட்டில் அவங்க வந்து பிளான்ட் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ JLR பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ்நாட்டிலே மேனுஃபேக்சர் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து இன்னும் 2 மாதத்தில் அவங்க லான்ச் தொடங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வேலையை 2 மாதத்தில் தொடங்க போகிறாங்க. ஸோ 9000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ராணிப்பேட்டையில், அதாவது 12 to 18 months பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷனலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. 400 ஏக்கரு
ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்ல பணப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து பண்ணுறாங்க. மோரோராட்டு இது டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். அந்த JLR காரை நம்ம தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறது நமக்கும் ஒரு ப்ரௌடாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டிவிஎஸ்ல வந்து அப்டேட்டு. நம்ம ஒரு வண்டி ராசியான வண்டி அப்படின்னு சொல்லி தான் இதை விளம்பரப்படுத்தினாங்க. ஸோ டிவிஎஸோட எக்ஸல் வண்டி பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு அதிகமான வாகனங்களை வந்து இந்த குவார்ட்டரில் விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது ஏப்ரல் டு ஜூன் அந்த குவார்ட்டரில் 1 லேக்குக்கு மேலே வெஹிக்கிள் விற்றுருக்காங்க. 1,22,000 வெஹிக்கிள் வந்து விற்றுருக்காங்க. குறிப்பாட்டு இந்த 3 மாதம் வரும், ஒரு குவார்ட்டர்னா 3 மாதம் வரும், 91 டேஸ். அதில் ஒரு நாளைக்கு 1348 வண்டி வச்சு விற்றுருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெரிய சரக்குகளை கூட அசால்ட்டாட்டு இழுத்துட்டு போங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை அந்த காய்கறி உற்பத்தி பண்ணி அதை ஒரு சந்தை கொண்டு போங்கன்னா எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா முன்ன 2 மூடை வச்சிடலாம், பொறுத்தாலையும் 2 மூடை வச்சிடலாம். மோரோராட்டு அது கொண்டு போக ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பைக்குக்கு வந்து அதிக அளவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. குறிப்பாட்டு சவுத் இந்தியா, குஜராத், மத்திய பிரதேச மாநிலங்கள்லாம் இதுக்கு ரொம்பவே இந்த வண்டிக்கு வந்து ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் தெரிவிக்கிறாங்க. ஸோ இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸில் இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 44,000லேருந்து 60,000 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் 15 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 5 lakhs வெஹிக்கிள் தான் சேல் ஆயிருந்தது. அதாவது 5,46,584 வெஹிக்கிள்ஸ் வந்து விற்றுருந்தாங்க. ஆனால் இப்போ 13,50,000 வெஹிக்கிள் விற்றுருக்காங்க. 2024 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தோட வாகனங்கள் வந்து 31 lakhs வந்து விற்றுருக்காங்க. இதுலேயும் ஸ்கூட்டர்ஸ் வந்து அதிக அளவில் சேல்ஸ் ஆகுது. மொபைட் டைப்ஸ் வாகனங்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் சேல்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் டிவிஎஸ் நிறுவனத்தோட வெற்றியாட்டு பார்க்கப்படுது. டிவிஎஸோட மொபைல் வண்டிகளோட ஏஜ் பார்க்கும்போது 45 இயர்ஸாக இருக்குது. 1979 பார்த்தீங்கன்னா ஓசூரில் தான் தொடங்கினாங்க இதோட ஆளை வந்து. இப்போ டிவிஎஸ் வண்டிகள் வந்து 105 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் செல்லும் திறன் பெற்றதாட்டு வடிவமைக்கிறாங்க. இப்படி நிறைய வசதி கொண்ட அந்த டிவிஎஸ் மொபைல் வண்டி பார்த்தீங்கன்னா, ஆனால் அதில் வந்து அந்த மொபைல் மாடலில் இன்னும் வந்து எலக்ட்ரிசிட்டி இவி மாடல்ஸ் வந்து இன்னும் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஸோ இவியில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ டிவிஎஸும் விரைவில் வரும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. மோரோராட்டு இது டிவிஎஸ் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.